சொல்லுவா சொல்லிட்டா பள்ளிக்கூடம் எத்தனை நாள் லீவு சொல்லு அதை முன்ன 10 நாள் லீவு எங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் 10 நாள் பள்ளிக்கூடம் லீவு விடுமுறை. அதனால என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதனால வந்து நான் பிரியாணி சமைச்சு என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்பால ஊட்ட போகிறேன். சூப்பர்வா செய்வா என்னென்ன பொருள் போடு. நான் கொஞ்சம் வேற மாதிரி போட்டேன், எங்கள் பாட்டி கொஞ்சம் வேற மாதிரி போடுறேன். அதை சொல்லுண்ணா. பட்டை லவங்கம் கறி மசாலா பொடி பயம் இல்லைங்க இது எப்படிங்க இது அது வைத்திய வீடியோ வந்துடும். முதல்ல வடை சட்டி எண்ணெயை போட்டாச்சு. இப்போ பிரியாணி செலவு எண்ணெயில் போட போகிறேன். இது எங்கள் குட்டி வாண்டு கிருஷ்ணா பேர், எங்கள் சின்ன மாமா பையன். இவங்க தான் எங்கள் பெரிய அத்தை. எங்கள் அத்தை ஃபேஸ் வேறு காட்ட மாட்டேங்கிறாங்க, வீடியோ கோசம் வைக்கப்படுறாங்க. அத்தை எங்கள் பின்னாடி எங்கள் அம்மா மம்மி இது எத்தனை பேத்துக்கா செய்கிறீங்க? ஒரு 20 பேர். விளையாட்டு பண்ணாமல் சொல்லுவா. 20 பேத்துக்கா? எத்தனை படி அரிசி? ஒரு 3 கிலோ அரிசி. 3 கிலோ அரிசியா? சரி. புதினா போட்டாச்சா? புதினா நல்லா வணக்கணும். சரி. அப்புறம் பச்சை மிளகாயை தள்ளணும். பச்சை மிளகா வணங்கணும். பச்சை மிளகா போட்டு வணக்கியாச்சு. நல்லா வெள்ளை நேரத்துலாம் வணங்கணும். ஓகே. எங்கள் அத்தை வேற யூடியூப்ல வேற வர போகிறேன், எல்லாம் பார்க்க போகிறாங்கன்றாங்க. மிளகா வந்து இந்த மாதிரி அடுத்தபடியாக வந்து வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டுருக்கா? அப்போ அது எடுத்து வச்சுருந்தீங்களா? அது இது குழம்பு கிரேவிக்கு. போடணும். வணங்கணும் வெங்காயம். இனியம்மா பின்னாடி மறைஞ்சிட்டு நிற்கிற. அடுத்தபடியாக இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்படியே பாதி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அதுக்கு? கிரேவிக்கு. போதுமாவா? 10மா? நிறையா போட்டால் வயிறு எடுத்துருவோம். அதனால கம்மியாக தான் போடணும். அதுயா? பிரியாணி செஞ்சதுமா எங்கள் ஃபேமிலியில் பிரியாணி தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால தான் எல்லாம் நிறைய பிரியாணி வீடியோ வருது. தக்காளி இப்போ வெளியே பட்டுருச்சு. வா வருது வா. அப்போ போய் கொஞ்சம் நோக்கும் வந்துடுறேன். உட்காந்துக்க. சின்ன பெஞ்சு ஒரு பாக்ஸ் டெயில் பேசிங்க. அது கழுவிட்டீங்களா? பெஞ்சு தேங்க்யூ. இது வந்து சின்ன வாண்டு, இன்னொரு சின்ன வாண்டு. இது எங்கள் பெரிய மாமா பையன். இதே மாதிரி இங்கே ஆய் சொல்ல. மற்றவங்களாம் விஜயகாந்த் வேறு என்னன்னு தெரியல பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்ல நடிகர். தம்பி இங்கே வாப்பா. பட்டம் வேணுமா? என்னம்மா கம்மு? ஏய் அடுத்த கம்மு இல்லை கம்மு இந்த பாடுறா. டேய் அதை அப்படியே கம்மு மட்டும் வாங்கி வைங்கிட்ட. அவன் கீழே வாங்கி ஊத்துறான்.
கொஞ்சம் எல்லாம் அருந்த வாளுங்களா இருக்குது அதேவா. பயிரா இந்தாவா கட் பண்ணிட்டா. நான் கட் பண்ணுவேன். இந்த தயிர் அளவாவா இல்லை எவ்வளோனா போடலாமா? தயிர் அளவு தான். தயிர் ரொம்ப நிறைய போட்டால் டேஸ்ட் பிரியாணி வாசம் குறைஞ்சிடும். அது வேறையா? ஆமாம், அதனால் வந்து கரெக்டாக போடணும். அப்போ தான் கச்சிதமாக வாசமாக நல்லா இருக்கும். அரிசி வாங்கிட்டு வாங்க, அரிசி எடுத்துட்டு வாங்க. இந்த பொடி என்னடா? எந்த பொடிவா? இந்த பொடியா? அது இல்லை, பிரியாணி பொடி. இதா? தண்ணி என்கிட்ட சொல்லிட்டு விட்டுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னம்மா அத்தை அரிசி தூக்கிட்டு வராங்க, நீ என்னம்மா தண்ணி தூக்கிட்டு போகிற குடிக்கிறதுக்கா? கம்மியாக பண்ணியிருக்கேன். எத்தனை பொடி ஆச்சு? 3 படி போட்டு ஒரு படி வச்சு 3 படி போட்டு ஒரு டம்ளர். ஐயோ ஏமா வளர்ற? காலையில் தூக்கம் தெரியலையே ஒன்றும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 டம்ளர் கம்மியாக ஊற்றிருக்கேன். 1க்கு 2னா 2 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2மா? தண்ணி 1 × 2 2. இதெல்லாம் போடணும். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கம்மி பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க? கறி எடுங்க. சரியா? சரி அங்கே தான் இருக்குவா. பரவாயில்ல. வா, இங்க கிட்ட போய் தான் உட்காரணுமா? இங்க உட்கார். இதுவா? இதா? அது சிக்கன் நல்லா கழுவி வச்சு போடு. நல்லா கறி பீஸாக இருக்குது. கழுவி வச்சுறியா? கழுவி தான் போட்டா வச்சு அப்படியே போடு. சிக்கன் 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 பொப்போலி தள்ளி ஆனால் அந்த இது எடு பொடி. எந்த பொடிவா? பிரியாணி பொடி இன்னும் இல்லைப்பா, இது எடு. ஜிலேபி கேசரி பவுடரு. சிவப்பு தீந்து போச்சா? சிவப்பு காணுங்க. சிவப்பு தான் நல்லா இருக்கும். இது வந்து உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு தான் நல்லதேவா? கல்லுப்பு தான் சிறந்த ஒரு பொருள். கத்துலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அப்படிங்கிறியா? சரி, கொஞ்சம் எடுத்துட்டா போச்சு. என்னவா அங்கேயே போறீங்க? ஓ போது விடுவா, அப்படியே பேசிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து உட்கார வார்த்தையா அவனும் தெரியுது வீடியோல. சரி சாமி, அவங்க டெடி கூட விளையாடுது. சரி டெடி கூட விளையாட்டு. கறி ரொம்ப பெருசு பெருசாக இருக்காங்க சத்தியா. நல்லா வாங்கிட்டு பிரியாணிக்கு இப்படி தான் ரவி போடணும். கறி பீஸா பொடியாக போடக்கூடாது. ஆமா அவன் அது போட்டான் எல்லாத்தையும் சப்பையா. எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், இதை எடுக்கணும்ல. இப்போ அரிசி கொட்டுறா. அரிசியா? தாத்தா கொட்டுறாங்களா? தண்ணி வடிச்சுட்டு அரிசி தண்ணி இருக்கும். ரெண்டு 3 4 5 6 போப்பா என்ன முடியல.
குண்டா மொத்தமா இது எத்தனை கிலோ இது எத்தனை படி பிடிக்குமா அப்படின்னா 5 கிலோ போடலாம். 1 கிலோ ஒரு படி எவ்வளோ கிலோமா? ஒரு படி 1 கிலோமா. இந்த அடுப்பு பாத்திரம்லாம் நாங்கள் பெரிய பிறந்தனால பெரிய பாத்திரம் தான் வச்சிருக்கோம் வீட்டில். அப்பெல்லாம் இல்லை, எங்கே நம்ம எதாவது டூர் மாதிரி போனால் அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவர் ரெடியாக வாங்கி வச்சுக்குது. வீட்டில் எதாவது விசேஷம். ஆமாம், எங்கள் அப்பா எல்லா ஜாமானும் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் அத்தை வந்து ஹோட்டல் கடை அதிபர், அதனால வந்து அது கடையில வந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். நாங்க எதுவும் வாங்க மாட்டோம், வீட்லயே இருக்கும். வீட்லயே இருக்கும். நாங்க மினி ஹோட்டல் எங்க அம்மா வச்சிருக்காங்க. மினி ஹோட்டல் இல்ல, ஃபேமஸ் ஹோட்டல். நீ வேற கமெண்ட் இருப்பா. சத்தி மாவு கடை, சத்தி பணியார கடை. ஆனா எந்த இடத்துல நாங்க சொல்ல மாட்டோம். அதுதான் இந்த ராசிபுரத்துல பட்டர் ரோட்ல சாந்தாம்மா கடைன்னு சொன்னாவே தெரியும் எல்லாத்துக்கும். ஏவா எங்க பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணியாரம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. நீங்க எங்க பேரை சொன்னீங்கன்னா 3 பணியாரம் எக்ஸ்ட்ரா தருவாங்களாம். நம்ம தருவில்லம்மா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலாம். பணியார கடையில ஒரு நாள் வீடியோ எடுத்து போடு சாமி. போடணும் சாமி. அவ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க சொல்லுங்க பணியார கடை. அதனால அவ்வளவு பணியார கடைக்கு மாமா தான் பாத்துக்கிறாரு. தேவா மாமா தானே பாத்துக்கிறாரு. இப்ப இல்ல இவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா எடுத்து போட்டுடலாம். இவங்க நீங்க கேட்டீங்கன்னா போட்டுடலாம். கடையை எங்க இருக்கு கடை, என்ன பண்றாங்க, எப்படி ஓடுது பார்க்கலாம். அதான் அவங்க சொன்னோடனே எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதானவா? அவ்வளோதான், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றணும்டா. அரிசியை கொஞ்சம் சூடு ஏறணும். அது சொல்லுமா, அதுதான் பிரியாணி. ஆமாம், பிரியாணி வந்து அரிசி வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுனால தான் தண்ணி வந்து ஊற்றணும். அப்போதான் உடையாதம்மா. அரிசி வந்து நல்லா சீக்கிரமாக தம் கொடுத்தா விதையாட்டும் தெரியும். இப்போ நீங்கள் நல்லா உடஞ்சி போயிடும். விதை மாதிரி தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாம் சரி. கரண்டி மட்டும் தான் நம்ம வாங்கணும். கரண்டி ஒன்று அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், வீட்டில் தான் இருக்குது. போதும், இந்த கரண்டியே செய்யலாமே. சத்யா தண்ணி ஊற்றுங்க. எங்கள் அத்தை எவ்வளோ வேகமாக ஊற்றுறாங்க. எங்கள் அத்தை தாராபுரம், அதாவது ஓமலூரில். எங்கிட்ட எங்கிட்ட இருக்கிறீங்க கரெக்டாக சொல்லுங்கள். ஓமலூர் தாராபுரம். இதுதான் நானும் சொன்னேன். சேலம். சேலத்துக்கு வந்தாச்சா? தருமபுரி. தருமபுரிக்கும் சேலத்துக்கும் நடுவில் ஒரு ஊர் எத்தனை ஊர்ல இருக்குது பாத்தீங்களா? ஃபேமஸ் சத்யா கோர் தான் ஃபேமஸ். பக்கத்துல என்னென்ன இருக்குது? அந்த இதுல காளியம்மன் கோயில்லாம் இருக்கு. மேச்சேரி காளியம்மன் கோயில். அங்க நான் சாப்பிட மாட்டேன், அதனால டேஸ்ட் பார்க்க வேற ஆளா தயார் பண்ணியிருக்கிறேன். ஆமா, எங்க அம்மா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்றது இல்லை, கொஞ்சம் சொல்லிடுறேன். உப்பு கம்மியா இருக்கு. நல்ல வேலை போட்டேன். நல்ல வேலை அப்பா எங்க அம்மா போட்ட உப்பு கரெக்டு தான். எனக்கு கொஞ்சம் அதான் லைட்டா இன்னும் கொஞ்சம் கொதிக்குது. அப்படின்னா தெரியும். கறியில பரட்டி எடுக்கணும்ல, அதனால அதை சத்து விட்டுட்டாரு கொதிக்கிற வரைக்கும். ஊரு சுத்தி அங்க என்னென்ன அது கொதிக்கிறது. எங்கள் அத்தை இன்டர்வியூ எடுப்போம். அத்தை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, உங்கள் ஊரை பற்றி ஏதோ சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான கோயில் வந்து மேச்சேரி. சரி. அப்புறமேட்டு குப்பூர் பெருமா கோயில் ஒன்று. சரி. அப்புறம் மேச்சேரி கோயிலுக்கு போவோம். அமாவாசை கண்டா அங்கே விசேஷமாக இருக்கும். ஓகே. அந்த கோயிலுக்கு போவோம். அப்புறம் நாங்களே இப்போ தான் போய் அங்கே செட்டில் ஆகிருக்கோம், அதனால அவ்வளோ இதாக எனக்கு சொல்ல தெரியல. அத்தை பக்கத்தில் போன மேட்டூர் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டீங்களே. முனியப்பன் கோயில் இருக்குது, மேட்டூர், முனியப்பன் கோயில். நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெண்ணங்குடி முனியப்பன், எங்கள் ஊரை தாண்டி போனால் வெண்ணங்குடி முனியப்பன் என்னென்ன இருக்குது எல்லாமே நாங்களாம் எல்லாமே சொல்லுவோம். இந்த இடம் போனால் பள்ளத்துக்கு அனுப்புனாரு, இந்த முறை மாரியாயி சிவனு பெருமாள். முதல்ல என்னை வச்சு வீடியோ எடுக்கிறான், அதனால சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. அடுத்த வீடியோல நான் எல்லாம் நல்லா பேசுறேன். ஓகே. அடுத்த இது வந்து அத்தை ஊர்ல போய் நம்ம எடுத்து அடுத்தது அத்தை வீட்டுக்கு. சரி, இப்போ சூடு பண்ண பின்னால உப்பை பார்த்துக்கோங்க. இதில் என்ன குறை? முந்தில் ஒன்றும் போடல, அதுதான் குறை. ஏலக்காய் போட்டால் புருஷனுக்கு பிடிக்காது. ஆமாம்,
ஒரு சிலருக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்காது அவ. ஆமாம், ஆனால் ஏலக்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், வாசனை நல்லா இருக்கும். போதும் நம்ம இப்படியே சாப்பிடுவோம். அதனால வந்து இப்போ முந்திரி போட்டால் கொஞ்சம் இனிச்சாப்பில் நல்லா இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டாச்சா? கவனிக்கல. இப்போ அது அப்படியே இதுக்கு பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. போடக்கூடாதா? எங்க அம்மா எந்த ஊர் தெரியுங்களாங்க? அவங்க தர்மபுரிங்க. தர்மபுரியில் பெரிய ஃபேமஸான ஹோட்டல் கடையில் வச்சிருக்காங்க. என்ன ஹோட்டலு? அது பேரு அது மறந்து இப்போ இல்லை. இப்ப இல்ல. அதனால அந்த பேர் தெரியாது எங்களுக்கு. அது பஸ் ஸ்டாண்டு கிட்டே ஹோட்டல் கடை அது. சரி, அந்த கடை பேர் என்னதுவா? கடை பேர் அந்த கடை அந்த காலத்தில் தட்டி விலாஸ் ஹோட்டல். என்னது? தட்டி விலாஸ் ஃபேமஸ். தட்டி விலாசா? அவங்க அப்பா பேரு தான் ஃபேமஸ். அவங்க அப்பா பேரு. எங்க மாமா வந்துட்டாரு. அப்பா பேரு சின்ன. இவர்தான் எங்க பெரிய மாமா. ஹோட்டல் கடை. அதாவது என்னோட க்ளோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட். மாமா ஹேர் ஸ்டைல் புதுசாகுது. இது எங்க அண்ணன், பெரிய அண்ணங்க. செல்லண்ணங்க. வருவாங்க. இனிமேல் தான் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. இது எங்க அண்ணன், ரெண்டாவது நானு, எனக்கு 2 தம்பிங்க. முந்திரி வாங்கிட்டு வந்தாங்க எங்கடா? ஆமா. அது பேரு ஏதாவது பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். அவ்வளோதான். இல்ல மாமா ஏன் சோகமா இருக்காருன்னா விஜயகாந்த் ரசிகர். அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. இங்க பாருங்க, என் தம்பி உடஞ்சிட்டு வந்துரு. இல்ல இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ஏய், நான் உடஞ்சது கலர் அடிச்சு வச்சுக்கிறேன். அவன் ரெயின்போ கலரு. ஏய் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது தங்கம். கலர் சூப்பராக இருக்குது. அது மம்மிகிட்ட காட்டு, அவாட்ட காட்டு. பாரு, நான் உடஞ்சது கலர் அடிச்சுக்கிறேன். நல்லா தான் இருக்குது. புது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கொண்டு க்ளோஸில் காட்டலாம். உடஞ்சது நானுவா? கலர் அடிச்சது தலைவர். நல்லா இருக்குது. இது ஒரு புது இதாக இருக்குது. அத்தங்க பாருங்க. கலர் கலர் அடிச்சிருக்கோம். அதான் பாருங்க. ஏய் மாசிக்கு தாம்பழத்தை எடுத்து மூடு. தாம்பழம். சாமி அந்த மீன் எடுக்கணும். மீனா? அடுத்தது மீன் வேறு வரணுமா? இது ரெடியாக இருக்கும். 5 நிமிஷம் இங்கே போடலாம். இங்கே என்ன இருக்குது? மீன். இது பிரியாணி போட்டு மீன் போட்டு கொடுத்துறோம். இது என்ன மீனுமா? இது மீன். ஆமாங்க தான் தெரியும் என்ன மீன். ஆமாம், இது என்ன மீன்? பாறை. பாறை. கொஞ்சம் தேங்காய் இது குழம்பு பிரியாணி. தேங்காய் கொஞ்சம் தான். இப்போ உடச்சது ஒன்று இருக்குல்ல, அதை உடச்சது கொஞ்சம் ஊற்றி போட்டாரா? செய்யவே இல்லையா? அப்போ மாசி வச்சிரு, அப்புறம் அதை செஞ்சு உங்களுக்கு காசு போட்டுக்கலாம். இங்கே வேறு மீன் இருக்குது. இங்கே வேறு ஒரு பீஸ் இருக்குது. இது கிரேவிக்கு. சாப்பாடு கேளுங்க. ஆனால் கூட முன்னே போட்டுங்க நல்லா இருக்கும். கடைசியாக போடுமா? ஒன்றும் பிரச்சனை, செஞ்சு இப்போ போதும். ஏ வாலு, என்ன வாலு பண்ணுற? என்ன பண்ணுற? எது பண்ண தேவை? என்ன பண்ணுற? ஆ, காட்டுங்கப்பா. நீ என்ன பண்ணுற சொல்லு. என்ன டெடி பீரை வச்சா? டெடி பீரை வா, கீழே போய் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். குழம்புல எதுவும் குழந்தைங்க நவருவா, பசங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறதுல. நவருங்க, வலி. சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஆனாலுங்கிறாங்க. இப்போதான் பார்த்தாலும் காலம் பார்த்தா 4 நாள். யார் இது? பர்ற ஒருத்தர் ஒரு விதமா இருக்கிறாங்க. இந்த டிராயிங்கா உடச்சிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடு. அப்போ நெட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன போகுது? என்ன சொல்லுது ஆட்டம்? இவங்க வந்துட்டு செஸ் பிளேயர், இவரும் செஸ் பிளேயர். அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இப்போதான். இவங்களுக்கெல்லாம் நான் அசிஸ்டண்ட். ஆமாம் தானே? ஏய், உனக்கு யார் சொல்லி தந்தா? 8 வச்சு போடுவேன். நான் சொல்லி தந்தேன். ஆளை பாடுறா. அப்படிதானே? சேவா, நீ நான் விளாட்லாம் மேட்டேன். கழிச்சு போடாங்க கம்மன்ற. அது செல்லக்குட்டி அப்படிதான் தூங்கும். ஓகே, விளையாடுங்க. நீ எதுன்னு தேடி வை. தங்க, நீ என்ன கலர் பண்ணி வை. நாங்கள் மேலே போய் பார்க்குறேன். தங்க, அவங்க அண்ணன் எங்க? கிருஷ்ணா அண்ணன் எங்க? சிரிமணி எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டானா? எதுக்கு ஸ்கூலு? டான்ஸ் ப்ராக்டிஸா? ஒன்றும் இல்லை, நல்லா கூட பாசம் நல்லா இருக்கும். இது மட்டும் அதை போட்டு வணக்கி போடலான்னு பார்த்தா
மத்தியில் ஊற்றுறேன் கிண்டி விட்டு மூடணும் கிண்டுனா தானே பார்க்க வரும் அப்படி அம்மா விடுமாம்மா. நெய் இருக்கு தெரியல தொலைல ஆனால் விட்றாங்க ரவுண்டு நெய்க்கு இது பண்ணுறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். காற்றுக்கு வேற ஆறுது சீக்கிரம் தம் போடணும்ல நவுத்து கிண்டுனா சரி அதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு எடுங்க சட்டுன்னு புடி புடி டக்குனே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரியாணி. ஏய் பிரியாணிக்கெல்லாம் வந்து அந்த சிகப்பு கலர் இருக்குது இல்லை தக்காளி இல்லை சிகப்பு தக்காளி வாங்கிட்டு வந்தா இன்னும் நம்ம என்ன கலராக அந்த தக்காளி போட்டாதான் எந்த பிள்ளைலையும் நல்லா செவன்னு தெரியும். இது கொஞ்சம் கலர் நல்லா இல்லை தக்காளி. ஆபீஸ் பழம் நீ சொல்ற நாட்டு பழம் இது ஆபீஸ் பழம். ஆஃபீஸ் பழத்துலேயே பெங்களூர் பழம் சூப்பராக இருக்கும். இந்த பழம் உள்ள கிராஸ் பழம் இது காய் மாதிரி தான் தெரியும் எவ்வளோ போட்டாலும். அந்த தக்காளி போடுறேன். இப்போ கொனையால் இருக்குது போட்டு பாருங்க. கிரேவி எதில் சரிங்க? போட்டாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு பார்ட் இதோட முடியுது. இந்த செகண்ட் பார்ட்டில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே செகண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஃபன்னியாக தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே பாய் பாய்.